வணக்கம். வெல்கம் டு வெல்த் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். என்னுடைய பெயர் விஷ்ணு பிரபு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருமே ரொம்ப கேட்கக்கூடிய ஒரு விஷயம், தங்கம் மற்றும் வெள்ளி. இப்போ கோல்டு அண்ட் சில்வர் வாங்கலாமா? ரொம்ப ஏறுதே சார், நான் இன்னும் கோல்டு அண்ட் சில்வர் வாங்கலாமா? டிஜிட்டலாக வாங்கலாமா? மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு அண்ட் சில்வர் வாங்கலாமா? கோல்ட் ஷீட் நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. ஸோ அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் தான் 2025 மேக்ஸிமம் ரிட்டர்ன் கொடுத்த ஒரு அசட். கோல்டு 81% ஏறி இருக்குது இந்த வருஷம் மட்டும். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 81% ஏறி இருக்குது. சில்வர் சொல்லவே வேணாம், 3 மடங்கு கூடியிருக்கு. கிராம் 90 ரூபாயிலேருந்து இன்னைக்கு கிராம் 270 ருபீஸ் வரைக்கும் ஏறி இருக்கு. பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டு சில்வர். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஏறி இருக்கு. இதை நம்ம இப்போலேருந்து வாங்க ஆரம்பிக்கலாமா? ஏன் இப்போ எல்லாருக்குமே இதில் ரொம்ப ஆர்வம் வந்திருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஏன் இப்போ எல்லாருமே கோல்டு பற்றியும் சில்வர் பற்றியும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதுதான் ஏறுது. ஸ்டாக் மார்க்கெட் ஏறலை, மற்றபடி இஎஃப்டிலேயோ எல்ஐசிலேயோ பெருசாக லாபம் இல்லை. ரியல் எஸ்டேட்லேயும் நமக்கு பெருசாக பணம் தேவைப்படுது, லோன் வாங்க வேண்டியிருக்கு, அதுவுமே இந்த அளவுக்குலாம் ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் தான் பயங்கரமாக ஏறுது. எஸ்பெஷலி சில்வர் ரொம்ப அருமையாக ஏறுது. ஸோ இப்போ அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில்வரில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ஏறுது. இதே இன்வெஸ்டர்ஸ் ஒரு 3 மாதம் 6 மாதம் முன்னாடி வெள்ளியை பற்றி கேட்கல, எல்லாரும் தங்கத்தை பற்றி தான் கேட்டாங்க. ஏன்னா வெள்ளி அந்த அளவுக்கு ரொம்ப ரேப்பிடான ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கல. ஏப்ரல் மே வரைக்கும் ரேப்பிடான இன்க்ரீஸ் எல்லாமே கடந்த 2-3 மாதத்துல ரொம்ப டிராஸ்டிக்காக நடந்திருக்குது. செப்டம்பர்லேருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோல்டு சரி, வெள்ளியை பற்றி யாரும் கேட்கல, எல்லாரும் கோல்டு மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தாங்க. வெள்ளி பெருசாக யாரோட அட்டென்ஷனும் அதுக்கு போகலை. இதே நம்ம பின்னோக்கி போயிட்டு 2024 23 பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டாக்ஸ் பண்ணலாமா, ஸ்டாக்ஸில் நான் ட்ரேடிங் பண்ணலாமா, இந்த ஸ்டாக் நல்லா ஏறுதான், நான் யூடியூப்பில் பார்த்தேன் ஐடிசி வாங்கலாமா, ஐடிசி வாங்கினா நிறைய டிவிடெண்ட் வரும், நல்ல லாபம் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு இருந்தவங்க எல்லாரும் இப்போ கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இயர் 21, 22, 23 3 வருஷமும் பயங்கரமான லாபம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து. அப்போ அது சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுலேயே போயிடலாமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் ரிட்டர்ன் சேஸ் பண்ணுறோம் கோல்டு அண்ட் சில்வரில். இப்போது அதுக்கு அடுத்த வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் கோல்டு அண்ட் சில்வர் ஏறலை, ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது. இல்லை மேபி எஃப்டியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட வருது, இல்லை ரியல் எஸ்டேட் கூடுது அப்படின்னா அது ஏறினக்கப்புறம் அதை நம்ம சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம கம்மியாக இருக்கிறப்போ அதை அக்குமுலேட் பண்ணலை, அது ஏறி முடிஞ்சக்கப்புறம் அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, கோல்டு அண்ட் சில்வராக இருந்தாலும் சரி, ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு சராசரியான நபர் அது மேலே எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஏறி முடிஞ்சக்கப்புறம். ஸோ ஏறதுக்கு முன்னாடி ரொம்ப அல்ட்ரா ஹை ரிச்சாக இருக்கிறவங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க, உங்களுக்கு முன்னாடியே 6 மாதம் 1 இயர் முன்னாடி அவங்க அதிலெல்லாம் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இப்போ நீங்கள் வாங்குறது அது 3 மடங்கு 2 மடங்கு ஏறி முடிஞ்சக்கப்புறம் நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. ஆனால் அது எப்போன்னு எல்லா நேரமும் ஏறும், எல்லா மாதமும் ஏறும் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு சைக்கிள் கோல்டு ஏறுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமி கண்டிஷனுக்கு கோல்டு கொஞ்சம் சேஃபரான ஆப்ஷன், அதுக்கு நிறைய பணம் மூவ் ஆகுது, அதனால் கோல்டு ஏறுது. அடுத்த வருஷம் அது இன்னொரு அசட் கிளாஸ்க்கு மூவ் ஆகலாம். சில்வரில் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் டு த சில்வர். அதுக்கு கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் கூட இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் சில்வர் ஏறுது.
அண்ட் இது வந்து மேபி மீண்டும் கூட குறையலாம், இல்லை கொஞ்சம் ஏறிட்டு மறுபடியும் கூட குறையலாம். ஆனால் நம்ம வாங்குறது ரொம்ப ஏறி முடிஞ்சக்கப்புறம் வாங்குகிறோம், கிராம் 270 ருபீஸ் கொடுத்து வெள்ளி வாங்குகிறோம், 13,000 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோன்னா அடுத்து இது குறையலாம். ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்கணும். இதுக்கப்புறம் தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இது எஃப்டி கிடையாது. எஃப்டினா தெர் இஸ் த அஷூரன்ஸ் பை த கவர்மெண்ட், வருஷத்துக்கு 6%, 7% அப்படின்ட்டு. கோல்டுலேயோ சில்வர்லேயோ அப்படி இருக்குதானா? இல்லை. நிறைய பேர் வந்து கோல்டும் சில்வரும் கேரண்டீட் அஷ்யூர்டுன்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஸோ அடுத்து ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா உங்களோட பணம் பெர்ஃபார்ம் பண்ணாமல் சில வருஷங்கள், சில மாதங்கள் சும்மா உட்கார போகுது. 2010 2019 வரை கோல்டோட ரிட்டர்னை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட 8 வருஷம் கோல்டில் ரிட்டர்னே இல்லை. சில்வர் சொல்லவே வேணாம், அதை விட லாங்கர் டேர்ம் ரிட்டர்ன் இல்லாமல் இருந்திருக்குது. ஈவன் இந்த 2020க்கு அப்புறம், கோவிட்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரிட்டர்ன் இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ ஏன் எல்லாரும் அது பின்னாடி ஓடுறாங்க? ஸோ அதில் ஒரு விதமான ரிஸ்க் இருக்குது. கோல்டுலேயும் சரி சில்வர்லேயும் சரி நம்ம ஹையர் ரேஞ்சில் வாங்குகிறோம், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இல்லை விஷ்ணு, எனக்கு அதுதான் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது, நான் வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா வாங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஐதர் இந்த ஃபார்ம் ஆஃப் பார் ஆர் காயின்ஸாக வாங்குங்க, இல்லாட்டி டிஜிட்டலாக வாங்குங்க. உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ரெக்குவயர்மெண்ட் இருக்குங்க, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஆர்னமெண்ட்ஸாக வாங்கிக்கலாம். பட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டிஜிட்டலாக வாங்குங்க. ஒன்லி இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ETF, சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ETF, வேறு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் வாங்காதீங்க. அப்படி இல்லாட்டி ட்ரை டு பை இட் அஸ் ஏ பார் இல்லை காயின், கோல்டு அண்ட் சில்வர் வாங்குறீங்கன்னா வாங்குங்க. அப்படியே வாங்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி விட்டுட்டா அடுத்து வாங்கவே முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டில் வர வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. SIP மாதிரி நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க, அது ஒரு 10 மாதமாக பிரித்து வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது தான் ரெக்கமெண்டட். இட் இஸ் நாட் லைக் நீங்கள் இப்போ வாங்கலைன்னா அடுத்து வாங்கவே முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. இன்னொன்று, நம்ம எல்லாருமே கோல்டும் சரி சில்வரும் சரி ஆல்ரெடி ஓரளவுக்கு வச்சுருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். சில்வர் இல்லாத ஃபேமிலி கூட இருக்குது, கோல்டு இல்லாத ஃபேமிலி இல்லை. எல்லாருமே ஒரு ஸ்மால் போர்ஷனாச்சும் கோல்டு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் ஏறுதுன்னா நல்ல விஷயம் தானே, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏறுது. இப்போ நம்ம ஒரி பண்ணுறது என்னென்னா, ஏறிட்டே போகுது நம்ம வாங்க முடியலே அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இப்போ ஏறுது அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அசட்ஸ் ஏறி இருக்கு. ஸோ இது சந்தோஷப்படலாம். ரெண்டாவது, இதுக்கப்புறமே இது தொடர்ந்து ஒன் டைரக்ஷனில் ஏறிட்டே இருக்குமானா கிடையாது. ஸோ அதனால் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்துட்டு வாங்கலாம். இல்லைங்க எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை, கோல்டு தொடர்ந்து ஏறுந்தான்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, ரொம்ப அவசரப்பட்டு வாங்க வேணாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு சில பேர் கோல்டு லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிடலாமா, பர்சனல் லோன் எடுத்து நான் கோல்டு வாங்கிடலாமான்னா அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி லோன் எடுத்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்டுலேயும் சரி சில்வர்லேயும் சரி பண்ணுறது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு அக்ரெசிவான ஒரு அப்ரோச்சுக்கும் போக வேணாம். உங்களால் இந்த அளவுக்கு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு கோல்டு அண்ட் சில்வர் வாங்குங்க. அஸ் ஏ பார் ஆர் காயின்ஸாக, இல்லாட்டி இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு அண்ட் சில்வர் கம்பைன் ஆகி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வாங்கலாம். எஸ்பெஷலி சில்வர் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் கம்பேரிங் வித் த கோல்டு. அக்டோபர் மிட்டில் சில்வர் 190 ருபீஸ், அக்டோபர் எண்டில் 150 ருபீஸ், 15 நாளில் 20% குறைஞ்சிருச்சு, மறுபடியும் அங்கேருந்து ஏறி இருக்கு. ஸோ சில்வர் வந்து மோர் வாலட்டைல் தென் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய டைமில். ஈவன் மோர் வாலட்டைல், ஒரே நாளில் 7%, 10%, 5% ஏறுறது ஸ்டடியான க்ரோத்தாக இருக்காது. இதே வேகத்தில் இறங்கவும் செய்யலாம். இதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெவர் ரஷ் அண்ட் பை சில்வர். எஸ்பெஷலி கோல்டு வந்து மேலே ஏறுறது ஃப்ளைட் மாதிரி மேலே ஏறுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது, இறங்குறப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். சில்வர் ஏறுறது ராக்கெட் மாதிரி ஏறுது, இப்படி ஏறுது, வேகமாக ஏறுது, இறங்கினாலும் வேகமாக கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அக்டோபர் மிடிலிருந்து அக்டோபர் எண்டுக்குள்ளே 15 நாளில் 20% குறைஞ்சிருக்குன்றது மிகப்பெரிய ஒரு சரிவு இந்த ஷார்ட் ஸ்பேனில். 300 ரூபாய் போகிறது மறுபடியும் அது 150 ரூபாய்க்கு வரலாம். இப்போ கிட்டத்தட்ட 270 ருபீஸ் சில்வர்.
ஸோ அதனால் நீங்கள் வாங்கக்கூடியதை உங்களோட மைண்டில் இது வந்து நான் பெரிய அளவில் மிஸ் பண்ணிடுறேன்ற ஒரு தாட் வேணாம். ஏன்னா நம்ம எல்லோரும் ஆல்ரெடி ஒரு போர்ஷன் கோல்டும் சில்வரும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அந்த ஒரு தாட் வேணாம். ரெண்டாவது, இது ஏறுதுன்றக்காக இப்போ இதை சேஸ் பண்ணி ஓட வேணாம். வாங்குங்க, வாங்கணும்னு தோணுது, ரொம்ப கன்வின்ஸ்ட் ஆகிட்டு, ரொம்ப கான்ஃபிடென்ட் விஷ்ணு கோல்டு அண்ட் சில்வர் வில் ஹிட் ரொம்ப பெரிய லெவலுக்கு ஏறுனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. டோன்ட் ரஷ் அண்ட் பை கோல்டு அண்ட் சில்வர். Try to buy it in the digital format. Gold mutual fund, silver mutual funds are there, ETF is there. மற்ற ஆப்ஸில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதிலலாம் வாங்குறது நாட் ரெக்கமெண்டட். செவி ரீசெண்டாக வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் வாங்குங்க கோல்டு அண்ட் சில்வர். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வராக இருக்கட்டும், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை எஃப்டி மாதிரியான சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லா பணமும் அதை நோக்கி நான் கொண்டு போகிறேன், இல்லை அதில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். இப்போ இந்த வருஷம் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் கம்மி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன் கம்மி. ஆனால் அதுக்கு முன்னாடி 3 வருஷம் கிட்டத்தட்ட 3 times 4 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. கோவிட்லேருந்து இப்போ வரைக்கும் கோல்டு 2 மடங்கு ஆகிருக்குது. பட் ஜஸ்ட் இன் 3.5 yearsல ஸ்டாக் மார்க்கெட் 4x கூடி இருக்குது. ஸோ இது எல்லாமே மார்க்கெட் சைக்கிள், ஒரு டைமில் ஒவ்வொன்று நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது கோல்டு அண்ட் சில்வருக்கான சைக்கிள், இதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான சைக்கிள், 2020 டைமில் ரியல் எஸ்டேட்டுக்கான சைக்கிள். இப்போ நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க எஃப்டி ஆர்டிக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இப்போ அதுக்கான சைக்கிள் கிடையாது. 1.5 years 2 years முன்னாடி எஃப்டிக்கு 7.5%, இப்போ 6%. ஸோ இந்த சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பணத்தை எல்லாத்துலேயும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு அசட் உங்களை ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே கோல்டோ, எல்லாமே சில்வரோ, இல்லை பெரும்பாலான தொகை நான் கோல்டு அண்ட் சில்வர், இல்லை பெரும்பாலான தொகை நான் ரியல் எஸ்டேட் தான் வைப்பேன், நான் ஈக்விட்டி சைடு போக மாட்டேன், அண்ட் எஃப்டிஆர்டி சைடு போக மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. யூ நீட் டு ஸ்பிளிட் அண்ட் இன்வெஸ்ட் அக்ராஸ் 4 அசட் கிளாஸ். 4 அசட் கிளாஸ் இருக்குது. ரியல் எஸ்டேட், கோல்டு, ஈக்விட்டி, டெப்ட்ன்றது வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன், எஃப்டி மாதிரி, பிஎஃப் மாதிரி, சுகன்யா சம்ருதி, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ். இந்த 4 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் தான் லாங் டேர்ம் தொடர்ந்து க்ரோ ஆக முடியும், சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க முடியும். ஒரு அசட் கிளாஸ் ஏறுதுன்ட்டு அதை சேஸ் பண்ணி அதோட ஹையில் இன்வெஸ்ட் பண்ணுறது. 2023 எண்டில் மார்க்கெட் ஹையில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், 24ல் 23ல், அண்ட் அடுத்து ரிட்டர்ன் வரல. அண்ட் இப்போ போய்ட்டு நம்ம ஹையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து சில வருஷத்துக்கு ரிட்டர்ன் வரல. நம்ம அது வந்து ஒரு நமக்கு மனசு வந்துட்டு என்ன இது ரிட்டர்ன் வரலன்ட்டு எடுத்துடுறோம். இல்லாட்டி நமக்கு அது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டேங்குது, ரிட்டர்ன் இல்லையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் ஸ்ப்ளிட் அண்ட் இன்வெஸ்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். கோல்டு சில்வர் மேலே ரொம்ப அக்ரெசிவான ஒரு ப்ரைஸ் ஏறும் அப்படின்ற நம்பிக்கையில் ஓடுறது உங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன், என்னோட சஜஷன். ஆல்வேஸ் ஸ்ப்ளிட் அண்ட் இன்வெஸ்ட். லாங் டேர்மில் லாஸ்ட் 10 yearsல எது அதிகபட்ச ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஈக்விட்டிக்கான ரிசர்ச் நீங்களே பண்ணி பார்க்கலாம். லாங் டேர்ம் ஆல்வேஸ் ஈக்விட்டி வின்ஸ். ஈக்விட்டியை லாங் டேர்மில் கோல்டோ, ரியல் எஸ்டேட்டோ, வேறு ஏதாச்சும் ஒன்று பிரேக் பண்ணுமானா பண்ணாது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஷார்ட் டேர்முக்காக பண்ணலை, லாங் டேர்முக்காக பண்ணுறோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட் டேர்மில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ட்ரெண்ட் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்து 1 yearல தேவைங்க, நான் இப்போ கோல்டு வாங்குகிறேன், நாட் ரெக்கமெண்டட். நான் சில்வர் வாங்குகிறேன், 1 yearல இது கூடிரும். ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி பண்ணுறது நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது. எதுனா ரீச் பண்ணுங்கள், ரிலேட்டட் டு ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.